தலைவலி உடல் சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா ரிலாக்ஸேஷனாக ஆகிடுவீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. அந்த மசாலா டீயை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. சுருள் பட்டை எடுத்துக்கோங்க. சுருள் பட்டை நல்ல வாசம் கொடுக்கும். இது கூட ஒரு 3 ஏலக்காய், 10லிருந்து 12 மிளகு, 4 லவங்கம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் மைல்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் 5 டீக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பவுடராக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பல்ஸ் விட்டிங்கன்னா கோர்ஸாக வந்துடும். ரொம்ப பவுடராக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த பாலோட மிக்ஸ் ஆகிடும். கோர்ஸாக அரைச்சி எடுத்தோம்னா இதனுடைய ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கி வரும். இப்போ இது இருக்கட்டும். டீ போடுறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பால், திக்கான பால், காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு சரியாக இருக்கும் இந்த டீ. தண்ணி நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இதை 1 பாதியமாக உணுக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. 1 பாதியமாக உணுக்கி எடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய டீக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம வீட்டில் நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளை சேர்த்துக்கலாம். டீ டிகாஷன் ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும், லைட்டாக சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டீ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. 5லிருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா டீ பவுடரில் இருந்த ஃப்ளேவரும் நம்ம சேர்த்த மசாலாவில் இருந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வரும். நல்லா கொதித்து வந்ததும் நம்ம காய்ச்சாத பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறதுனால நல்லா பொங்க விடுங்க. முதல்ல டீ தூள் அதிகமாக போட்டு கலரை வர வைக்கிறதோட டீ தூளை கம்மியாக போட்டு நல்லா கொதித்து அந்த கலர் வர வைக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். பச்சை பாலை சேர்த்துருக்கறனால நல்லா கொதிக்க விட்டு இந்த ஸ்மெல் போன பிறகு இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் விருப்பப்படுறவங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை விருப்பப்படுறவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது பால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். டீ காஃபிக்கு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. 5 டீக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலாஸ்லாம் வறுத்தோம். மீதமுள்ளதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு தலைவலி, உடல் சோர்வு, ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த மசாலாவை சேர்த்து டீயை போட்டு குடிங்க. தலைவலி ஓடியே போயிடும். ஃப்ரெஷ்னஸோடு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.